அனைவருக்கும் வணக்கம். இது ஃபோர்ஸ்கொயர் சொல்யூஷன் கோல்ட் ஸ்பாட் ட்ரேடிங் கம்பெனி. நாங்கள் கோல்டில் மட்டும் ட்ரேட் பண்ணுறோம். ஸ்பாட் கோல்டு ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியான கிளாஸஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபாரெக்ஸை எப்படி எஃபிஷியன்ஸாக ட்ரேட் பண்ணுறது, உங்களோட பணத்தை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்பாட் கோல்டு ட்ரேடிங் மூலயமா நம்ம ஒரு 2 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது லாஸ்ட் இயரோட பே அவுட் ஹிஸ்ட்ரி இது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா லாஸ்ட் இயரில் நாங்கள் எவ்வளோ வித்ட்ராயல்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஒரு வித்ட்ராயல் $500 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுட்டு வித்ட்ராயல் போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 மொத்தம் 17. ஸோ 17 டைம்ஸ் $500 வித்ட்ராயல் போட்டிருக்கோம். ப்ளஸ் $7,733 அடிஷ்னலாக ஒன்று போட்டிருக்கோம். ஸோ 17 into $500 பார்க்கலாம். 17 into $500 போட்டோம்னா ஒரு $8,500 பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒரு $8,777 பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டை இது போக பார்த்தீங்க அப்படின்னம்னா இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றது இருந்ததுனால அதையும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். போன வருஷம் பண்ண ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்வளோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கோன்னா 2024 அக்கௌண்ட் 1ல் இருந்து அக்கௌண்ட் 2க்கு கொடுத்தது அனதர் ஒரு $5,500 கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் லாஸ்ட் இயரில் நாங்கள் பண்ண நெட் ப்ராஃபிட். அந்த நெட் ப்ராஃபிட்டுக்கு எப்படி எஃபிஷியன்ஸாக நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு ஸ்பாட் கோல்டு ட்ரேட் எப்படி பண்ணணும், அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, டிஜி கோல்டுக்கும் ஸ்பாட் கோல்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் பெனிஃபிட்ஸ் இன் நீங்கள் பண்ணுற ரெக்வஸ்ட்டை பொறுத்துட்டு உங்கள் ஸ்பாட் கோல்டுக்கும் டிஜி கோல்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை நான் சொல்கிறேன். எவ்ரி சாட்டர்டே நாங்கள் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம் ஃபாரெக்ஸை எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃப்ரீ வெபினார் தான். ஸோ இதில் ஃபாரெக்ஸை எப்படி எஃபிஷியண்ட்டாக ட்ரேட் பண்ணுறது, டெக்னிக்கல் பேஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, இல்லை ஃபண்டமெண்டலாக எப்படி ட்ரேட் பண்ணுறது. ஸோ இது ஒரு ட்ரேடர்ஸோட இன்னர் இன்ஜினியரிங் மாதிரி தான் இருக்கும். இன்னர் இன்ஜினியரிங் ஆஃப் ட்ரேடர்ஸ் மைண்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் அது. ஸோ ஒவ்வொரு ட்ரேடரும் அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், எதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அதில் சொல்லித்தரோம். இட்ஸ் அ ஃப்ரீ வெபினார். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள். நான் வெபினார் லிங்க் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.